ஐயோ ஐயோ நம்ம மோசம் போயிட்டோம், நம்ம மோசம் போயிட்டோம். ஏண்டி ஏண்டி என்னடி ஆச்சு? அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? நம்ம பொண்ணு காலேஜ் படிக்கிற பையன் கூட கல்யாணம் பண்ணிக்கினாராங்க. என்னடி சொல்ற? எட்டாவது கத்திய கூப்பிடுறான்னு சொல்லுறேன். அருணா தருணா வாடா, நம்ம யாருன்னு இந்த ஊருக்கே காட்டணும். அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க. அவன் நம்ம வீட்டு வாசப்படியை தாண்டும் போதே நம்ம வீட்டோட மானமெல்லாம் போயிடுச்சுப்பா. இதுக்கு மேல நீங்க அவளை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போய் நீங்க ஆம்பளை ப்ரூவ் பண்ணி என்னப்பா பண்ண போறோம்? தாய போல பின்ன நூலை போல சேலனவங்க நம்ம வீட்டுல எல்லாம் ஆப்போசிட்டா இருக்குங்க. பேசாம நம்ம செத்துடலாம்னு நினைக்கிறோம். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்னதாங்க தப்பா சொல்லுவேன். இந்த பழப்புக்கு நம்ம உசுரோடவே இருக்க கூடாதுங்க. அட கம்முனருமா, செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? கொஞ்சம் பொறுமையா தான் இருமா, கொஞ்சம் பொறுமையா தான் யோசி. இதுக்கா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்க? என்ன பண்ணலாம் நீயே சொல்லுமா? நம்ம இந்த ஊர்ல இருந்தா தானப்பா நம்மள ஏசுவாங்க. நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம்ப்பா. நான் படிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போய் இவங்க வாயில பேசி காட்டுறதை விட வாழ்ந்து காட்டலாம்ப்பா. பிறந்து வளர்ந்து வாழ்ந்த எங்க போய் என்ன பண்ண நினைச்சாலே என் மனசெல்லாம் பதறுங்க. அமைதியா இருக்கு, படிச்ச பொண்ண பேச்ச கேட்கலாம். எங்க இருக்கிற வாடி வெளியில ஏங்க குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி கலாட்டா பண்றீங்க? அக்கம் பக்கம் பேசும்போது ரொம்ப அசிங்கமா இருக்கு. உங்களை ரொம்ப நல்லவன்னு நினைச்சு இப்ப இப்படி ஏமாத்திட்டீங்களா? ஐயோ என் வாழ்க்கையே போச்சு. அசிங்கமா போச்சா? எது வாழ்க்கை போச்சா? என்னைக்கும் பின்னாடி சுத்தணும் அன்னைக்கே என் வாழ்க்கை தான் போச்சு. என் கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்புன்னு சொன்னீங்களே, இப்ப இப்படி சொல்றீங்களே. அது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி, இது தாலி கட்டுறதுக்கு பின்னாடி. உனக்கு கடனை வாங்கி கொடுத்த போனுக்கே ஒன்னும் கடனே கட்ட முடியல, பேசலாம் பெருசா பேச்சு. கடனா வாங்கி கொடுத்தீங்களா? ஐயோ நான் ஏமாந்துட்டேனே, ஐயோ நான் ஏமாந்துட்டேன், என் வாழ்க்கையே போச்சு. என்னது வாழ்க்கை போச்சு? என்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டணும் அன்னைக்கே எனக்கு சனியம் பிடிச்சிச்சு. ஐயோ பாருங்க, அம்மாவை அப்பா விட்டு வந்த இந்த மூதேவி மூஞ்ச பாருங்க. இந்த மூதேவி மூஞ்ச பார்த்தா வீடு போய் சேருவாங்களா இல்ல வீடுதான் விளங்குமா? வெளுத்ததெல்லாம் பாலம் நினைச்சு உங்களை நம்பி வந்தேன். இப்ப இப்படி சொல்றீங்களே. அம்மா அப்பா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. எங்க அம்மா அப்பாவுக்கு பண்ண துரோகம் எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். ஏ ஈசு உள்ள என்னடி வெட்டி பேச்சு கிடக்கு, எத்தனை வாடி என் சைடிஸ் படிக்கவோ அப்பண்டா விட்டுருவா வேணா, மேல் கம்பும் வேணா, கத்தியெல்லாம் தூர போட்டு புத்தகத்தை தூக்கி அப்பா அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. குரூப் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிப்பா. பெலவத்தி ஸ்கூல்ல இங்கிலீஷ் சார போஸ்ட் கேட்சிருக்குதுப்பா. இதுக்கெல்லாம் நீங்க தான்ப்பா காரணம். நான் காரணமா? அன்னைக்கு நான் கட்சி எடுத்து வெட்ட போகணும், என்ன ஜெயில இருந்திருப்பாமா? ஆமாமா, நான் கூட செத்துலான்னு சொல்லும் போது நீ தாமா எங்களை வந்து காப்பாத்தின. எல்லாம் உன்னாலதான்மா. அப்பவே சொன்னாரு இங்கிலீஷ் சார், கத்திய தீட்டுறதை விட புத்திய தீட்டி படிச்சா வாழ்க்கையில முன்னேறலான்ட்டு. நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலை எந்த முடிவை எடுக்க கூடாது. இந்த முடிவை எடுத்தா 10 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்கிறோம் நினைச்சுதான் இப்ப இருக்கிற சூழ்நிலை நம்ம முடிவு எடுக்கணும். நன்றி, வணக்கம்.